안녕하세요 kittens. நான் ஆத்தர்மன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஜேகேக்கு அப்சஷன் ஆஃப் அ டாட்டூ மாஸ்டர் அப்படின்ற ஒரு டைட்டில் தான் ஸ்டோரி பார்க்க போறோம். இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இன்ட்ரடக்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒயன் தான். நீங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு ரொம்ப நாளா டாட்டூ போடணுன்றது ஆசை. ஸோ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் டாட்டூ போடுறதுக்காக ஜேகேயோட ஸ்டோருக்கு போறீங்க. நம்ம ஜேகே அஸ் அஸ் டைட்டில் அவர் ஒரு டாட்டூ மாஸ்டர். ஆனா அவர் பின்னாடி ஒரு டார்க் சீக்ரெட் இருக்கு. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனே மியா தான். வயன், நீ கன்ஃபார்மா சொல்றியா போலாமா? சத்தியமா போலாண்டி, எனக்கு போட்டியா உண்டி. இன்னைக்கு தானே எங்க அம்மா அப்பா வீட்ல இருக்க மாட்டாங்க, ஏதோ பிசினஸ் மீட்டிங் 2 வீக்ஸ் ட்ரிப் போறாங்களாம். சரி, உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. வலிக்கும் பரவாயில்லையா? ஓகே தான். நீ தான் இவ்ளோ டாட்டூ போட்டிருக்கல்ல. வலிச்சா பரவால்ல. கூட நீ தான் இருப்பல்ல. இருப்பேன். அப்புறம் நீ அழக்கூடாது. அழலாம் மாட்டேன். கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். ஓகே. ஸோ, இப்ப நீங்களும் உங்க ஃப்ரெண்டு மியாவும் தான் டாட்டூ ஷாப்புக்கு பைக்ல போயிட்டுருக்கீங்க. போகும்போது ரொம்ப தூரம் போற மாரி உங்களுக்கு ஒரு ஃபீலு. நீங்க மியாவ கூப்ட்டு, "என்னடி ஆச்சு? ஏன்டி இவ்ளோ நேரமாடி போவ?" ஒரு நல்ல கடைக்கு போணும்னா தேடி அலையணும். ஓகேவா? எனக்கு தெரியும் எங்க கூட்டு போணும்னு. "நீ வா வாய மூடிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ஒரு 1/2 அன் ஹவர் டிராவல் கழிச்சு ஒரு கடைக்கு முன்னாடி போய் நிறுத்துறா. ரொம்ப பெரிய கடைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப சின்ன கடைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு பிளசன்ட்டா, ஒரு குட் ஆம்பியன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோர். ஒரு லேடி தான் வெளிய நின்னு வெல்கம் பண்றாங்க. மேம், நீங்க தானே புக் பண்ணியிருக்கீங்க அப்பாயின்ட்மென்ட்? ஆமா, நான் தான். மியா? நான் தான் மியா. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு தான் டாட்டூ போடணும். எனி ஐடியாஸ் இருக்கா மேம்? உங்க பேரு? வயன். ஐடியாஸ் ஏதாச்சும் இருக்கா? ஐடியாஸ்லாம் இல்ல. நீங்க உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஐடியாஸ சொல்லுங்க. எனக்கு அதுல எது புடிச்சிருக்கோ, நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மேம். ஓகே. எங்க போடுறதா பிளான்? ம். கையில. ம். ஓகே. கையில எங்க போட்டாலும் எனக்கு ஓகே. அ எங் என்னென்ன டாட்டூஸ் எங்கெங்க போட்டா அழகா இருக்கும்னு மட்டும் கொஞ்சம் சஜஷன் பண்ணுங்க. ஓகே மேம். நோ இஷ்யூஸ். நான் ஆனா, நான் தான் உங்களோட டாட்டூ ஆர்டிஸ்ட். ஓகே. ஓகே மேம். அப்படின்னா சொல்லிட்டு ஆனான்ற அந்த அந்த பொண்ணும் உங்கள வந்து அவங்க அந்த டேபிள்க்கு அவங்க டேபிளுக்கு கூட்டிட்டு போறாங்க. எங்க டாட்டூ போடணும்னு. ஸோ ஒயனும் சுத்தி சுத்தி பார்க்குறா. கொஞ்சம் டார்க் தீம்ல இந்த டாட்டூ ஷாப்பே கொஞ்சம் எப்படி சொல்ல, கொஞ்சம் டார்க் தீம்ல கொஞ்சம் ஒரு டார்க் வைப்டா இருக்கு. ரொம்ப பர்ப்பிளிஷ் லைட்டோட டார்க் பிளாக் கலர் வால். அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஸ்கல்லோட டிசைன், டெக்கரேஷன்ஸ்லாம் போட்ட மாரி கொஞ்சம் அந்த இடமே கொஞ்சம் ஒரு மாரி டார்க் தீம்ல கொஞ்சம் க்ரீப்பியான ஒரு வைப் குடுக்குதுன்னே சொல்லலாமே. ஸோ அந்த மாரி இருக்கு. நம்ம மியா இப்ப பார்த்து வாயான்னு கேட்குறா. "ஏய், கன்ஃபார்மா சொல்றியாடி? இந்த இடம் நல்லா போடுவாங்களா?" "ஏய், இங்க இருக்க நான் 4 டேட்டூ இங்க தாண்டி போட்டேன். சூப்பரா போடுவாங்கடி. பெயினே அவ்வளவா தெரியாது." "ஓகே." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒயன் உட்கார்றா சேர்ல. "எங்க போட போறீங்க?" அப்படின்ற மாரி ஒரு வாய்ஸ். திரும்பி பார்த்தா ஒரு பையன் உட்கார்ந்து அவன் டாட்டூ போட்டுட்டு இருக்கான். "என்ன டாட்டூ போட போறீங்க? எங்க போட போறீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறான். பார்க்க ரொம்ப சின்ன பையன் மாரி இருக்கான். ஒரு 12த் அந்த மாரி தான் படிக்கிறான். கூட அவங்க அப்பா வந்திருப்பாருல்ல, அவங்க அப்பா வெளிய லாபில வெயிட் பண்றாரு. ஸோ, "எங்கக்கா போட போறீங்க டாட்டூ?" "நானா? எங்க போடுறதுன்னு தெரியலடா. நீ சொல்லு." "எங்க போடுறது? நீ என்ன டாட்டூ சூஸ் பண்ணியிருக்கீங்க?" "தெரியலையே." "ஐயய்யோ! சரி, நாங்க ஹெல்ப் பண்ணவா?" ஹெல்ப் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்லி ஒயன் சொல்றா. "நீயா சின்ன குழந்தைட்ட போய் ஐடியா கேட்குற? நீயா ஒண்ணு சூஸ் பண்ணுடி எரும." "ஏய் போடி, எனக்கு ஐடியா தோணலன்னு தானே நான் இங்கேயே வந்தேன். அவனுங்களா ஏதாச்சும் ஐடியா குடுப்பான்னு பார்த்தா அவ பாட்டு ஆட்டிட்டு போயிட்டா." "என்னடி? நீயா தான் ஐடியா எடுத்துட்டு வந்து டாட்டூ போட சொன்னியா?" "ஆமா, உனக்கு வேணா நீ தான் ஒரு ஐடியா எடுத்துட்டு வரணும். ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வரணும்." "சரி, எது பார்க்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லி கீழ நெறையா பிக்ஸ்லாம் இருக்கு டாட்டூஸ்க்கானது. அதுல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒயன் திடீர்னு ஒரு பிக் புடிச்சிருக்கு. அது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை பர்பிள் தீம்டு பிக். ரொம்ப அழகான ஒரு ஒரு டாட்டூ. ஸோ ஒயனுக்கு வந்து அது புடிச்சு போயிருது. "மியா மியா மியா, இது அழகா இருக்கு பாருடி." "எதுக்குடி இத்தன மியா?" "இரு பார்க்குறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒயன் கையில இருந்து அந்த பிக்க வாங்கி பார்க்குறா. அது ஒரு நல்ல ஒரு பிக் பட்டர்ஃப்ளை. அதுக்கு கீழ 2, 3 குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைஸ் வர மாரி இருக்கு. சுத்தி ஃபுல்லா அவுட்லைன் ஃபுல்லா பிளாக் கலர்லயும், உள்ள பர்பிள் கலர்லயும் இருக்கு. அதுவுமே அழகா தான் இருக்கு.
ஸோ மியா உனக்கு இது புடிச்சிருக்கா? எங்க போட போற? ஷோல்டரோட பேக் சைடுல போடலான்னு இருக்கேன்டி. ஓகேவா? ஓகே தான். ரொம்ப பெருசா இருக்கு. போட ரொம்ப நேரம் ஆகுமேடி, வலிக்குமேடி. பரவால்ல, பரவால்ல. நான் உன் கைய புடிச்சுக்கிறேன்ல, உன் கைய கடிச்சிடுறேன். ஆ என் கை தான் கடிச்சிச்சா உனக்கு? நான் என்ன நல்ல எலும்பா உனக்கு? எலும்பு மாரி தாண்டி இருக்க. நீ மட்டும் ரொம்ப குண்டா இருக்கியோ? சரி, சரி காம் டவுன் மியா. ஏன்? அந்த கூட இருக்க பையனும், "அக்கா, இந்த அக்காக்கு ரொம்ப கோவம் வருதுக்கா" அப்படின்னு மாரி சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். அவன் எனக்கு டாட்டூ போட்டிருந்த ஆர்டிஸ்ட் மொறைக்கிறாங்க. "ஏப்பா தம்பி, ஆடாம இருடா. ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவரும் டாட்டூ போட்டுட்டு இருக்காரு. வயனும், மியாவும் அவன பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த பையன் 2 பேத்தையும் மொறச்சுட்டு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் பார்த்தீங்களா? என்ன தான் அடிச்சுக்கணும். போங்க, நீங்களே என்னமோ பண்ணிட்டு போங்க." "போடா! நீயா தானடா வந்து கேட்ட, நான் ஹெல்ப் பண்ணவான்னு." தேவைதான் எனக்கு. நானே தான் நான் போட்ட செருப்ப எடுத்து அடிச்சுக்கணும். போங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த பையன் திரும்பி அவன் ஃபோன நோண்ட ஆரம்பிச்சுடுறான். ஸோ, இங்க மியா அந்த ஆனான்ற அந்த டாட்டூ ஆர்டிஸ்ட்ட கூப்பிடுறாங்க. மேம் இது ஓகே மேம் அப்டின்னா சொல்லி குடுக்குறாங்க. ஓகே. இது நல்ல ஒரு டாட்டூ தான். ஓகே. நோ இஷ்யூஸ். அப்டின்னு மாரி சொல்லிட்டு, ஒயன்ட்ட பார்த்து, "இது ஓகேல்ல? உங்களுக்கு இந்த கலர் உள்ள இருக்க கலர் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுமா?" அப்டின்ற மாரி சொல்லி கேட்கும்போது, "இல்ல, இல்ல எனக்கு சேஞ்ச்லாம் பண்ண வேணாம். இதே இதுலயே போட்டுருங்க." "எங்க போட போறீங்கம்மா?" "த பேக் ஆஃப் த ஷோல்டர்." அப்டின்ற மாரி சொல்லி காமிக்கிறா. ஸோ லெஃப்ட் சைட் சொல்றா, ரைட் சைட் சொல்றா. லெஃப்ட் சைட்லயே போட்டுருங்க. நோ இஷ்யூஸ். அப்படின்ற மாரி சொல்ல, இப்போ அந்த ஒயின் வந்து ஒரு கிராப் டாப் தான் போட்டிருக்கா. ஸ்ட்ராப்லெஸ் டாப்பு. ஸோ கீழ வந்து ஒரு பேண்ட். ஆ பேக்கி பேண்ட் போட்டிருக்கா. ஸோ அந்த டாப் அவள அவளுக்கு அந்த டாப்ப கழட்டணுன்ற எந்த இதுவும் இல்ல. ஸோ இங்கேயே போட்டுருங்கன்ற மாரி சொல்லிட்டு சொல்றா. ஸோ அந்த ஆனான்ற டாட்டூ ஆர்டிஸ்ட்டும், "ஓகே மேம். நீங்க கொஞ்சம் இந்த குப்புற படுக்கிற மாரி படுக்கிறீங்களா?" ஆ ஓகே. நோ இஷ்யூஸ். ஆ ஸ்க்ரீன் போடுவீங்கல்ல அப்டின்னா சொல்லி அந்த பக்கத்துல இருக்க பையன பார்த்து சொல்றா. "நான் ஒண்ணும் உங்களுக்கு அடிச்சுலாம் முழுங்கிட மாட்டேன். எனக்கு ஒண்ணும் அவ்வளோலாம் உங்க மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீங்க என்ன பார்க்க அழகாவா இருக்கீங்க" அப்டின்னு சொல்லி அவன் ஒரு மாரி பேசிட்டு திரும்பிர்றான். எனக்கு அசிங்கமா போயிடுது. மியா விழுந்து விழுந்து சிரிக்கிறா. ச்சீ! ஒரு சின்ன பிள்ளை கூட அசிங்கப்பட்டு வரியே ஒயன். எனக்கு தேவதான். அப்டின்ற மாரி சொல்லிட்டு வயனம் குப்புற படுக்கிறா. ஸோ படுக்கும்போது அந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து ஸ்க்ரீன்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மியாவ வெளிய வெயிட் பண்ண சொல்றாங்க. அப்போ ஒயன் தான், "இல்ல, இல்ல, இல்ல, இல்ல. அவன் இருக்கணும். அவளாமலாம் நான் டாட்டூ போட மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு." அப்டின்ற மாரி சொல்ல, அப்போ கரெக்ட்டா ஒரு பூத் சவுண்ட் கேட்குது. என்னடா! அப்டின்ற மாரி சொல்லி பார்க்கும்போது, அந்த ஸ்க்ரீன வெளக்கிட்டு, ஒரு பெர்சன் நல்லா டாலா ஒரு 6 ஃபீட் கிட்ட வந்து ஒரு பையன் வந்து நிக்கிறான். ஸோ, ஆனா வந்துட்டு பவ் பண்ணி, ஆ குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன நடக்குது? ஒர்க் ஒழுங்கா போதா? போகுது சார். இவங்க தான் என்னோட இப்ப இருக்க கஸ்டமர். ஓகே. என்ன டாட்டூ கேட்ருக்காங்க? இந்த டாட்டூ தான். இது குவைட் காம்ப்ளிகேட்டட்ல. ஆமா. ஆக்சுவலி என்னன்னா, அந்த டாட்டூ வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைன்ல, உள்ள இந்த பட்டர்ஃப்ளைஸோட இந்த ஃபெதர்ஸ்ல ஐ மீன் இந்த இதுல வந்து ரெக்கைல வந்து நெறைய குட்டி, குட்டி டிசைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ, இது கொஞ்சம் மைன்யூட்டான ஒரு டாட்டூ. ஸோ, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் ஆனா வந்து வெல் ட்ரெயின்டான ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட்னால அவளுக்கு அவ்ளோ இஷ்யூஸ் கிடையாது. அப்போ அந்த பையன் கேட்குறான், "இல்ல சார். நோ இஷ்யூஸ். நோ இஷ்யூஸ் ஜேகே சார்." அப்டின்னா சொல்ல, "எஸ் அது நம்ம ஜங்குக் தான்." அப்போ ஜேகே திரும்பி பார்க்குறான், யாருக்கு டாட்டூ போட போறாங்கன்னு. ஒய் நல்லா குப்புறப்படுத்து நல்லா நல்லா சொகுசா படுத்துட்டு தலைய கை வச்சு தூங்கவே ஆரம்பிச்சுருவா போல. கண்ணுலாம் சொக்குது. ஜேகே பார்த்துட்டு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு, "நோ உனக்கு இஷ்யூஸ் இல்லன்னா நான் போடவா உங்களுக்கு?" அப்படின்ற மாரி சொல்லி ஜேகே கேட்க, ஆனா அது அது அப்படின்ற மாரி சொல்லிட்டு திரும்பியும் வயனையும், மியாவையும் பார்க்குறா. மியா ஆக்சுவலி 2 தடவ ஜேகே கிட்ட டாட்டூ போட்டுருக்கா. ஸோ ஜேகேயோட ஒர்க் மியாக்கு ரொம்ப பிடிக்கும். மியா, போடுங்க. நோ இஷ்யூஸ் ஜேகே. எப்படி இருக்கீங்க?" அப்படின்ற மாரி சொல்லி கேட்க, மியா நீங்க தானா? ஓ! உங்க ஃப்ரெண்டா இது?" "ஆமா, என் ஃப்ரெண்டு தான்." ஓகே. நான் போடவா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே! அதெல்லாம் இல்ல. நீங்க தான் ரொம்ப சூப்பரா போடுவீங்களே! எனக்கு உங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அப்டின்ற மாரி சிறுமியா சொல்ல, "ஒயன் யார்றா அவ? யார்ட்ட பேசிட்டு இருக்கா?" சொல்லி கொஞ்சம் தலைய நல்லா திருப்பி பார்க்குறா. பார்த்தா, ஆல்ரெடிக்கு ஒரு பையன் நல்லா ஹைட்டா பிளாக் அண்ட் பிளாக்ல ட்ரெஸ் போட்டு நிக்கிறான் சொல்லிட்டு. இந்த 2 டாட்டுமே அவர் தான் போட்டாரு. "அப்டியா? ஜெக்கி எனக்கும் நீங்களே போட்டு விட்றீங்களா?" எனக்கு ஒரு இஷ்யூஸும் இல்ல. அப்டின்ற மாரி சொல்லிட்டு ஆனாவ திரும்பி பார்க்குறான்.
ஸோ, அப்போ ஆனா, "இந்தாங்க சார், நீங்களே போடுங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் அந்த டேபிள்ல போய் பார்க்குறேன்." அப்படின்னு மாரி ஆனா, ஒரு மாரி நர்வஸ்னஸோட இங்கேருந்து போயிடுறாளா. ஸோ, வயனும் ஜெகி பார்த்து, "நல்லா போடுங்க. எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்லா போடுவீங்கன்னு நெனைக்கிறேன்." "அதெல்லாம் இல்ல. நான் நல்லா தான் போடுவேன். அவங்க ஸ்கில் டேட்டூ ஆர்டிஸ்ட் தான்." அப்படின்ற மாரி ஜெகி கொஞ்சம் ப்ரவுடா சொல்லிட்டு உட்காந்து இங்க்லாம் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவரு பாக்கெட்லேருந்து ஒரு சாக்லேட் எடுக்குறாரு. சாக்லேட் எடுத்து வாங்கிட்டு, "இந்தாங்க. இத சாப்பிடுங்க. நர்வஸ்னஸ் எல்லாம் ஃபீல் பண்ண மாட்டீங்க." அப்படின்ற மாரி சொல்லி குடுக்க, "வேணாம். தேங்க் யூ. இப்போ உங்களுக்கு பிரச்சனைனா மியாவ வெளிய வெயிட் பண்ண சொல்லவா?" "இல்ல பரவால்ல மியா என் கூடயே இருக்கட்டுமே." "சரி, சரி. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க." அப்படின்ற மாரி சொல்லி ஜேகே சொல்லிட்டு, அவன் வொர்க்க ஸ்டார்ட் பண்றான். ஸோ, வயனும் வந்து கோஆப்பரேட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் ஒரு 2 டைம் வந்து ரொம்ப வலிச்சிருக்கும். அந்த இடமே லைட்டா ரெட்டிஷ் ஆகி, அதுக்கப்புறம் அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டே டாட்டூ ஃபுல்லா போட்டு முடிச்சதுக்கப்புறம், வயனம் தூங்கியே தூங்கியிருப்பா. கொஞ்ச நேரம் பெயின் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அது அப்படியே பழக்கமாயி அப்படியே அவ தூங்கிட்டா. ஸோ 2 ஹார்ஸ் கழிச்சு அது ரொம்ப கொஞ்சம் பெரிய டாட்டூன்றனால 2 ஹார்ஸ் கழிச்சு இந்த டாட்டூ ஒர்க் முடியுது. சீக்கிரம் தூங்கட்டும்னு விட்டுட்டான். போட்டு முடிக்கிறதுக்குள்ளும் எதுவும் அமைதியா எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா நோட் தானே அப்படின்ற மாரி சொல்லிட்டு தூங்க விட்டுட்டான். ஸோ 2 ஹார்ஸ் கழிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு, மியாட்ட ஃபர்ஸ்ட்டு கூப்ட்டு, "நல்லா இருக்கா?" அப்படின்ற மாரி சொல்லி காமிக்கிறான். சூப்பரா இருக்கு ஜேகே. நீங்க ஜேகேன்னே ஜேகே தான்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. தேங்க் யூ." அப்படின்ற மாரி அவன் பன்னி ஸ்மைல் பண்ணிட்டு, "வயன எழுப்பிக்கோங்க. நான் போறேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "இருங்க, இருங்க. வயனோட ரியாக்ஷன் பார்த்துட்டு போலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, மியா, "வயன், என்ன? வயன், என்னடி? எந்திரிடி முடிச்சாச்சு." ஐயோ! அதுக்குள்ள முடிச்சாச்சா? 2 மணி நேரமா கும்பக்கர்ணி மாரி தூங்குற எந்திரி. எப்போ மாடு எனக்கு தூக்கம் வருது. கடைக்குள்ள படுத்துட்டு இருக்காதடி. எந்திரிச்சு தொலடி. சரி எந்திரிக்கிறேன் ஒரு 5 நிமிஷம். அப்படின்ற மாரி லைட்டா திரும்பி படுக்கிறேன்னு பார்த்தா ஜேகே மேலயே விழுந்துர்றான். திரும்பி பார்த்தா, அது ஒரு சின்னது தானே. டாட்டூ போடுறது மாரி தானே இருக்கும். அவன் வந்து உருள்றேன்னு உருண்டு கீழ விழுந்துருவா. ஸோ ஜேகேய புடிச்சுட்டு, "ஒண்ணும் இல்லல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. தேங்க் யூ" அப்படின்னு சொல்லி தூக்க கலக்கத்திலே கண்ண தொடச்சுட்டு, "போலாமா? காசு யாரு உங்க அப்பனா தருவான்? இரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவ கேஷ் கவுண்டர் போய், டாட்டூக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி பார்த்து பே பண்ணிட்டு, "போலாமா? மொத நீ போட்ட டாட்டூவ பாத்தியா?" "ஆமா பார்க்கலையே." இந்த வா அப்படின்ற மாரி சொல்லி ஒரு பெரிய லாங் மிரர் இருக்கும். அந்த மிரர்ல போய் நிக்க வச்சு வயன திருப்பி கழுத்த மட்டும் திருப்பி பார்க்க வைக்கிறா. பார்த்தா சூப்பரா இருக்கும் இந்த டாட்டூ. சூப்பரா இருக்குடி. நான் ஒரு நிமிஷம் இரு அப்படின்லாம் சொல்லி குடுகுடுன்னு போய் ஜெக்கிட்ட, "ஜெக்கி சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. நெக்ஸ்ட் டைம் நான் டாட்டூ போட வந்தா திருப்பி உங்கள்ட்ட தான் வருவேன். உங்கள்ட்ட மட்டும் தான் அப்பாயின்ட்மென்ட் வாங்குவேன். நோ இஷ்யூஸ். நீங்க எப்ப வேணாலும் வரலாம். நான் உங்களுக்கு போட்டு குடுக்குறேன்." அப்படின்லாம் சொல்லி ஜேகே வயன பார்த்து சிரிக்கிறானா. ஸோ அங்க இருக்க கடைக்காரங்க எல்லாத்துக்கும் ஒரு மாரி ஷாக் அங்க வொர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே ஷாக்கு. என்னடா அவரு சிரிக்கிறாரு அப்படின்ற மாரி. ஸோ, ஜேகேயும் என்ன எல்லாம் நம்மளே பார்க்குறாங்க அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணி திரும்பி பார்க்குறான். வாங்கிட்டு இருந்த இந்த எக்ஸ்பிரஷன் மத்தவங்கள்ட்ட இல்ல. ஸோ, அவங்கலாம் அப்படியே தலைய கீழ குனிஞ்சுட்டு அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, வேணும் ஓகே, ஓகே நான் போயிட்டு வரேன். பாய் அப்படின்லாம் சொல்லிட்டு குடுகுடுன்னு மியாவோட ஓடிர்றா. ஸோ, இதே மாரி ஒரு 2 வீக்ஸ் போது. வீட்ல வயன் வந்து இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணி அவ டாட்டூவெல்லாம் வந்து போஸ்ட் போட்டிருப்பா. அது செம்ம இதுவா இருக்கும். ஏன்னா காலேஜ்ல இருக்கால. காலேஜ் மேட்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ, சூப்பரா இருக்குன்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபைன் ஆஃப்டர்நூன் அவ காலேஜ்லாம் முடிச்சுட்டு மியாவோட நடந்து வந்துட்டுருக்கா. "ஏய் செம்மையா இருக்குல்லடி அந்த ப்ரொஃபசர் சூப்பரா இருந்தார்ரி" அப்படின்ற மாரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா மியா வீட்டுக்கு போற சந்து வந்தது. ஸோ மியாவும், "ஓகே நான் போறேன்டி பாய். நாளைக்கு மீட் பண்ணலாம். அது இல்லாம நான் நாளைக்கு வருவேனான்னு தெரியாது. எங்க அம்மா ஏதோ பொண்ணு பார்க்குறேன்னு பெரிய ஏதோ ரகளையே பண்ணிட்டு இருந்துச்சு அந்த ஆத்தா. நான் போய் பார்க்குறேன் அந்த அம்மாவ" அப்படின்ற மாரி சொல்லிட்டு மியா பாய் சொல்லிட்டு போயிடுறா. ஸோ வயனம் இன்னும் ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி வயனோட வீடு. ஸோ அப்படியே அவன் நடந்து போயிட்டுருக்கும்போது, என்ன ஆகுது, ஒரு இடத்துல ஒரு எப்படி சொல்ல, ஒரு வேலி மாரி இருக்குன்னு சொல்லலாமே. ஒரு இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு அந்த இடம் மட்டும். ஸோ அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனா 2 ஸ்ட்ரீட்ஸ் தள்ளி வயனோட வீடு. ஸோ அதுக்குள்ள அப்படி நடந்து போறா. அவ்ளோ பட்ட பகல்ல பல்லு இளிச்சிட்டு வெயில் அடிக்குது. ஆனா அந்த இடத்துல ஒரு பொட்டு லைட்டு கூட இல்ல. ஸோ ஒரு மாரி ரொம்ப டார்க்கா இருக்க மாரி இருக்கு. ஸோ வேணும்னு அப்படியே அமைதியா கால்ல ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு நடந்து போயிட்டுருக்கா. அப்ப லைட்டா யாரோ அவள ஃபாலோ பண்ற மாரியே ஒரு ஃபீல் ஆகுது அவளுக்கு. என்னடா யாரோ ஃபாலோ பண்ற மாரி இருக்கு.
அப்படின்ற மாரி கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிக்கிறா. பின்னாடி வரவங்களும் கொஞ்சம் வேகமா நடக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ வேணா அப்படியே நின்னு திரும்பி பார்க்குறா. யாருமே இல்ல. ஸோ திருப்பி ஓகே நம்ம பிரம்ம தான் போல. வர வர நமக்கு பித்து தான் பிடிக்காம இருக்கு. சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருவோம்ல. அவ்வளோதான் 2 பேரும் நம்ம மண்டைய உடைச்சுருவாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு மடமடன்னு நடக்கிறா. நடக்கும்போதே திடீர்னு யாரோ ஒருத்தர் கர்ச்சீஃப்ப மூக்குல வச்சு நல்லா அமுக்கிர்றாங்க. ஸோ அதில இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபார்ம் ஒயன் அப்படியே ஃபைண்ட் ஆக வச்சுருது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, ஒயன் ஒரு பெட்ரூம்ல படுத்திருக்கா. ரொம்ப ஒரு மாரி டார்க்கா இருக்கு அந்த ரூமே. பிளாக் அண்ட் பிளாக்ல அந்த வீடு ஃபுல்லாமே பிளாக்கா தான் இருக்கும் போல. அந்த ரூம் அவ்ளோ பிளாக்கா இருக்கு. கர்டைன்ஸ் பிளாக், அங்க இருக்கக்கூடிய கபோர்ட் பிளாக்கு, பெட்டு பிளாக்கு, அந்த வீடு பெயிண்டிங்கே பிளாக் கலர் தான் இருக்கு. அந்த வால் ஃபுல்லாமே பிளாக் அண்ட் பிளாக்ல தான் இருக்கு. ஒயன் முழிச்சு பார்த்தா ஏதோ இருட்டுக்குள்ள இருக்க மாரி இருக்கு. ஃபர்ஸ்ட் அவளுக்கு கண்ணே தெரியல. ஸோ, நல்லா கண்ண அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தா, யாரோ ஒருத்தர் முன்னாடி உட்காந்துருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனா ஃபேஸ் என்ன ஏதுன்னே தெரியல. நாங்க லைட்டும் ஆன்ல இல்லையா? ஸோ அவ, "யார் நீங்க? எதுக்கு என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? என்ன எங்க வீட்ல போய் விட்டுருங்க. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ்." "இரு, இரு. உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. வெயிட் பண்ணு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த பெர்சன் போய் லைட்ட ஆன் பண்றாங்க. ஆன் பண்ணா பார்த்தா, எனக்கு செம்ம ஷாக். "ஜே ஜேகே?" "ஆமா, நானே தான்." "ஏன்? என்னாச்சு? ஷாக்கிங்கா இருக்கா?" "எதுக்கு என்ன கிட்னாப் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன வேணும்?" "வயேன், எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருச்சு பேபி கேர்ள்." "ஆ? லூசாடா நீ? என்னடா லூசு மாரி பேசிட்டு இருக்க? என்ன புடிச்சிருச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? என்ன வீட்ல கொண்டு போய் விடு. எங்க அப்பா, அம்மா என்ன தேடுவாங்க. ப்ளீஸ் என்ன விடுன்னு" சொல்லி வயன் பெட்லேருந்து எந்திரிக்க போறா. அப்போ ஜேகே அவள புடிச்சு உட்கார வச்சுட்டு, "இனிமே நீ இங்கேருந்து எங்கேயும் போ முடியாது பேபி கேர்ள். நீ என்னோட அப்சஷன் ஆயிட்ட தெரியுமா? உன்ன மாரி ஒரு பொண்ண நான் எங்கேயுமே மீட் பண்ணதில்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் உன்ன பார்த்தோனே ரொம்ப புடிச்சு போச்சு." அப்படின்ற மாரி ஜேகே ஒரு அப்சசிவான ஒரு ஐஸ்ல வயன பார்த்து சொல்ல, வயனுக்கு பயமா வந்துடுது. "ஜேகே ஒளராத ஜேகே. எனக்கு உன்ன தெரிய கூட தெரியாது. நீ எப்படி என்ன அப்சஷன் சொல்லலாம்? நீயும் நானும் ஒரு தடவ தான்டா மீட் பண்ணியிருப்போம். எப்புட்றா நீ இப்படி சொல்ற? போ என்ன வீட்ல கொண்டு போய் ஒரு பைத்தியம் மாரி பேசாத. இல்ல நான் போலீஸ்லயே போட்டு குடுத்துருவேன் உன்ன." "போலீஸ்ல போட்டு குடுத்துருவேன். என்ன பார்த்தா உனக்கு குழந்த மாரி இருக்கா? ஆள் வச்சு உன்ன தூக்கியிருக்கேன். நீ எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இங்க பாரு ஜேக்கி, தேவையில்லாம என்ன எரிச்சல கெளப்பாத. என்ன வீட்டுக்கு கூட்டு போய் விடு. ஏன் அப்படி படுத்துற? படுத்துறேனா பேபி கேர்ள்? எனக்கு உன்ன புடிச்சிருக்குன்னு சொல்றேன். நீ என்னடி புடிச்சிருக்கிறது வேற, அப்சஷன் வேற. உனக்கு மட்டும் தான் நான் நீ நெனைக்கிறது, அது ரொம்ப தப்பான விஷயம். எங்க வீட்ல கூடயா தெரியாம நீ என்ன தூக்கிட்டு வந்திருக்க. இது என்ன பழக்கம்? என்ன கூட்டு போய் விடு. நான் ஒண்ணும் அவ்ளோ நல்லவன் கிடையாது வயன். எனக்கு நீ வேணும். இந்த வீட்ட விட்டு இனிமே நீ எங்கேயும் போ முடியாது. நானே மனசு வச்சா தான் உன்ன இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்புவேன். புரிஞ்சுச்சா? மூடிட்டு உன் வேலைய பாரு. என்ன எனக்கு இங்க வேலை இருக்கு. எனக்கு காலேஜ் போணும். எங்க வீட்ல எங்க அப்பா, அம்மா இருப்பாங்க. வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ கிறுக்கு மாரி பண்ணாம தயவு செஞ்சு என்ன கூட்டு போய் விடு ஜெக்கி அப்படின்ற மாரி சொல்லி, நீங்க அவன் சட்ட காலரே புடிச்சுடுறீங்க. இவ்ளோ ஃபேரஸ் உன் கண்ல. எனக்கு ஈர்த்த ஜோடி தான் நீ. அப்படின்ற மாரி சொல்லி, ஜேகே வயனோட சிக்ஸ பீக் பண்றான். ஸோ, அப்போ வயன் அப்படியே தொடச்சுட்டு, "கிறுக்கு மாரி பண்ணாத ஜேகே. என்ன தயவு செஞ்சு கூட்டு போய் விடு." அப்படின்ற மாரி கண்ணெல்லாம் அவங்களுக்கு கலங்கிருச்சு. "ப்ளீஸ் ஜேகே என்ன விட்டுரு ஜேகே. எனக்கு பயமா இருக்கு ஜேகே. எங்க அப்பா, அம்மா தேடுவாங்க ஜேகே. இப்போ மட்டும் நான் வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோ, கம்ப்ளைண்ட் குடுத்துருவாங்க ஜேகே. உன் லைஃப் தான் ஜேகே ஸ்பாயில் ஆகும். ப்ளீஸ் ஜேகே." "நான் யார் தெரியுமா? நீ யாரா வேணா இரு. என்ன கூட்டு போய் என் வீட்ல விடு." "ஏன்டா இப்படி பண்ற? என்ன கூட்டு போய் விடுடா." "அதெல்லாம் முடியாது வயன். எனக்கு நீ வேணும். நான் யார்ட்டயும் உன்ன ஷேர் பண்ண முடியாது. வீட்ல வேற உனக்காக மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களாமே. அப்பலாம் லேஸ்ல விட முடியுமா? நீ எந்தாச்சு? போறவனுக்குலாம் தார வார்த்து குடுக்க அவன வச்சிருக்கேன்." அப்படின்ற மாரி ஜேகே அந்த லாஸ்ட் வேர்ட் மட்டும் கொஞ்சம் டோன் மாறுது. "ஜேகே, அதெல்லாம் இல்ல ஜேகே." "ஆமா, நான் யார கல்யாணம் பண்ணா உனக்கு என்னடா? நீ யார்றா எனக்கு நீ எனக்கு ஒரு ஜஸ்ட் டாட்டூ ஆர்டிஸ்ட். எனக்கு அன்னைக்கு போட்ட டாட்டூ நீ போட்டது. அவ்வளோதான். அதுக்கு நான் உனக்கு கேஷ் பே பண்ணிட்டேன். அதோட உன் வேலை. உனக்கும் எனக்குமான சம்மந்தமும் முடிஞ்சு போச்சு."
புரிஞ்சுச்சா? என்னை எரிச்சல கிளப்பாம என்ன கூட்டு போய் வீட்ல விடு. அப்படின்ற மாரி ஜேகேய புடிச்சு தள்ள, ஜேகே பலார்ன்னு ஒண்ணு வைக்கிறான். என்னடி நானும் பார்த்துட்டே இருக்கேன். இங்க பாருவேன், நான் எந்த காரணத்து கொண்டும் உன்ன இங்கருந்து வெளிய அனுப்ப முடியாது. அப்படின்ற மாரி சொல்லி இந்த கதவ சாத்திட்டு அவன் பாட்டு போயிடுறான். வயனும் அவன் பின்னாடியே போய் கதவ தொறக்க பார்த்தா கதவு லாக்ல இருக்கு. வயனுக்கு அழுகையா வருது. நான் என்ன பாவம் பண்ணேன்? முதல்ல அது மியாவ அடிக்கிற நாய் கூட்டு வந்து இங்க கோத்து விட்டுருச்சு. அது பார்த்தாலே பயந்த மாரி பண்றான். எனக்கு அழுகையா வருது. எனக்கு கூட்டு போயிருங்க யாராச்சு. அப்படின்ற மாரி அவ புலம்பிட்டே இந்த பெட்ல உட்காந்துருக்கா. சுத்தி சுத்தி பார்க்குறா. அங்க விண்டோ இருக்கு. அங்க ஆனா சுத்தி கம்பி போட்ட மாரி இருக்கு வெளிய இருந்து. தொறக்கவும் முடியல. லாக்ல இருக்கு. அப்போ பால்கனியும் இருக்கு அந்த பக்கம். ஸோ பால்கனி வழியா இறங்க முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லி, அந்த பால்கனி தொறந்து பார்த்தா தொறந்து தான் இருக்கு. தொறந்து கீழ எட்டி பார்த்தா எனக்கு மூச்சே இல்ல. ஆத்தி! இங்கேயாவது குதிச்சா எலும்பு கூட மிஞ்சாது. அப்படின்ற மாரி சொல்லி திரும்பி பார்த்தா, நம்ம ஜேகே பாக்கெட்ல கைய விட்டு நின்னுட்டுருக்கான். என்னவன், என்ன பேபி கேர்ள் தப்பிக்கலான்னு பார்த்தீங்களா? இங்கருந்து நீ குதிச்சேன்னு வச்சுக்கோயேன், நீ எனக்கும் கிடைக்க மாட்ட, வேற எவனுக்கும் கிடைக்க மாட்ட. குதிக்கன்னா குதிம்மா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன் ஜேகே இப்படி பண்ற? என்ன விடு ஜேகே. முடியாது. சொல்றேன்ல, முடியாது. இங்கேயே இருந்தேன்னா உனக்கு நல்லது. தேவையில்லாம எனக்கு ட்ரிகர் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், இப்படி தொறந்து விட்டுட்டுலாம் சுத்த மாட்டேன். புடிச்சு கட்டி வச்சுருவேன். கையில 2 சங்கிலி, கால்ல 2 சங்கிலி. புரிஞ்சுச்சா? என்னை எரிச்சல கிளப்பாம மரியாதை சொல்றத மட்டும் செய்வேன். அப்படின்ற மாரி கத்துறான். எனக்கு திடுக்குன்னு ஃப்ரெஞ்ச் ஆயி, கத்தாத எனக்கு பயமா இருக்கு. ம். ஓ! ஸ்வீட் கேர்ள் சொன்னத கேட்டுக்கிட்டீங்களே! சரி வாங்க சாப்பிடலாமா? நைட் ஆச்சு தெரியுமா? உன்ன மத்தியானம் கடத்துனேன். மத்தியானம் சோறு கூட நீ சாப்பிட்டுருக்க மாட்ட வா! அப்படின்ற மாரி சொல்லி உங்கள கூட்டிட்டு போனா, நீங்களும் பயந்துக்கிட்டே போறீங்க. வெளிய ரூம விட்டு வெளிய வந்தா, சுத்தி அவ்ளோ காட்ஸு, அவ்ளோ பெரிய வீடு அது. இந்த ரூம் மட்டுமே அவ்ளோ பெருசு இருந்திருக்கு. வீட பார்த்தா அவ்ளோ பெருசா இருக்கு. நடுவுல வந்து 4th ஃப்ளோர்ல இருக்கும் போல இந்த ரூம். மேலேருந்து கீழ பார்த்தா, அவ்ளோ பெரிய ஹால். அங்க ஒரு பெரிய சோஃபா இருக்கு. வயலும் பொறுமையா ஸ்டேர்கேஸா கீழ இறங்கி போறான். கீழ இறங்கி போய் பார்த்தா, அங்க கிச்சன்ல சமைச்சுட்ருக்காங்க. விக்கி, "என்ன இன்னும் சமைக்கலையா? அவ பசியில இருப்பா. உங்கள்ட்ட எப்போ ஒரு வேலைய குடுத்தா, இன்னமும் நீங்க சமைக்காம இருக்கீங்களா?" அப்போ ஒரு ஹெட்மேட், கொஞ்சம் வயசானவங்க தான் போல, வந்து, "இல்லப்பா செக்கி தான் சமைச்சாச்சு. இது வந்து எங்களுக்காக சமைச்சிட்ருக்கோம். உங்களுக்கெல்லாம் சமைச்சாச்சு. இந்தாங்க" அப்படின்ற மாரி சொல்லி, அவங்க அங்க டேபிள காட்டுறாங்க. அங்க பார்த்தா எல்லா ஃபுட்டுமே ரெடியா இருக்கு. "வா வயன்" அப்படின்ற மாரி சொல்லி கூட்டு போய் உட்கார வைக்கிறான். உட்காந்து அவனே சாப்பாடு பரிமாறுறான் வயனுக்கு. பரிமாறுனா, வயனும் என்ன பண்றது? ஏது பண்ணறது தெரியாம சுத்தி சுத்தி பார்க்குறான். எங்கேயாச்சும் போக வழி கிடைக்குமா? அப்படியே எஸ்கேப் ஆயி ஓடிருவோமான்னு. அப்போ தேக்கி, இதுதானே தேவையில்லாத வேலைன்றது. இங்கேருந்து நீ 2 அடி எடுத்து வச்சனா கூட, அவ்வளோதான் மண்டை சிதறிரும். புரிஞ்சுச்சா? அப்படின்ற மாரி சொல்லி, வயன் நான் பார்த்து ஜேகே சொல்ல, "ஜேகே ஏன்டா இப்படி பண்ற? என்ன விட்டுடுடா. என்னால உனக்கு எதுவுமே லாயக்கு இல்லடா. ஏன்டா இப்படி பண்ற? நீ முதல்ல யாரு? உனக்கு காசு இவ்ளோ பெரிய வீடு உனக்கு எங்கேருந்து கிடைச்சுச்சு? நீ ஒரு ஜஸ்ட் ஆக்டர் ஆர்டிஸ்ட் தானே." பேபி கேர்ள், நான் ஜஸ்ட் தட் ஆர்டிஸ்ட் கிடையாது. எனக்கு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பேரே இருக்கு. அந்த மாஃபியா கிங். அண்டர் கிரவுண்டை ரூல் பண்றதே நான் தான். தெரியாதனமா நீ என் கண்ணை வந்து பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். என் லைஃப்லேருந்து இனிமேல் நீ வெளியே போகவே முடியாது வயன். என்கிட்ட மாட்டிக்கிட்ட. அது இல்லாமல் இன்னொரு விஷயம், இன்னும் 2 டேஸில் உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆக போகுது. ஸோ பி ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹூலாம் பக்கத்தில் வயன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. இங்கே வயனுக்கு தான் என்னது 2 நாளில் வெட்டிங்கா, இது வந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணுமே. தப்பிச்சு போகிறதுக்குலாம் நீ நினைக்காத, நான் தான் சொல்கிறேன்ல. சரி நம்ம ஒன்று பண்ணலாம். நீ முதல்ல சாப்பிட்டு முடி, நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். என்ன ஹெல்ப்? என்ன வெளியே விட போறியா? அப்படி கூட வச்சுக்கலாமே. போ,
நீ சாப்பிட்டு முடி முதல்ல நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே வேணும் லபு கிளப் கிளப் கிளப்னு முழுங்கிடுற 4 வாயில் சாப்பாடவே சாப்பிட்டு முழுங்கிடுறா. ஜேகே அவ்வளோ ஆர்வமாக என்னை விட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டார்க் ஸ்மைலோட எப்படி சொல்ல ஒரு மாதிரி க்ரீப்பியான ஸ்மைலோட கேட்க அப்படிலாம் இல்லை ஜேகே, என்னை வெளியே மட்டும் விடு. நம்ம லவ் பண்ணி கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். என்னை இப்படி பண்ணாது, எனக்கு கடத்தி வச்சு நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காது, உனக்கு புரியுதா இல்லையா? பார்க்கலாம் பார்க்கலாம், நீ முதல்ல சாப்பிட்டு முடி அப்படின்ற மாதிரி சொல்ல அதை நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேனே. இன்னும் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடல, சாப்பிடு. வெஜிடபிள்ஸ் பிடிக்காது. அதெல்லாம் இல்லை, சாப்பிட்றியா இல்லை எப்படி அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்க கன் எடுத்து போட்டு ஆள் வைக்கிறான் மேலே. சாப்பிட்றேன் எதுக்கு இப்போ கட்டெல்லாம் எடுக்கிற வெயிட்டில்? சாப்பிடு ஒன்றும் பொறுமையாக சாப்பிடுமா. பொறுமையாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அந்த வீட்டை அப்படின்ற மாதிரி சொல்லியும் தேண்டிக்கிட்டே சாப்பிட்றான். சாப்பிட முடியும் எனக்கு கூட்டு போவேன் இல்லையா? சரி சாப்பிட்டியா? நீ மட்டும் சாப்பிட்ட போதுமா, நான் சாப்பிட வேணாமா? ஜேகேக்கு சிரிப்பு தான் வருது. ஐயோ என்னடா குழந்தை மாதிரி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி மனசுலேயே நினச்சிக்கிட்டு அவன் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டை கொடு, எல்லாம் நானே போட்டுக்கிறேன், எங்கே இருக்கு சொல்லு. அதெல்லாம் தேவையில்ல, இப்படி முதல்ல கொணட்டுற வேலையை விட்டுட்டு ஒழுங்கா பேசு. எனக்கு பயமாக இருக்கு, என்ன பண்ணுறது தெரியல. நான் என்ன உனக்கு கடிச்சாடி முழுங்க போகிறேன்? என்ன நீ கொண்டுட்டா கூட பரவாயில்ல, இப்படி கடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கோம். எங்கள் அம்மா அப்பா எல்லாம் நான் 2 நாள் கூட இருந்தது இல்லை தெரியுமா? அதெல்லாம் என்ன கல்யாணம் பண்ண என்ன பண்ணுவேன்? அதை அப்போ பார்த்துக்கலாம். என்ன போய் எங்கள் அம்மாட்ட கூப்பிட்டு போய் விடு, எங்கள் அம்மா பாவம். உங்கள் அம்மாட்டெல்லாம் கூப்பிட்டு போய் விடலாம் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தட்டை போய் கழுவ போட்டுட்டு நேற்று பார்த்து க்ளீன் பண்ணியிருந்தா நான் அவளை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாரன். சார் பாவம் போகிறவங்க, மூடிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்க்கலாம் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க தலையை கீழே குனிஞ்சிட்டு அந்த பொண்ணை பார்த்து எல்லாருமே உங்களை பார்த்து பாவமாக பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே சொல்ல முடியல. அங்கே இருக்க காட்ஸ் கூட உங்களை பாவமாக பார்க்குறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நாங்கள் தேவையில்லாமல் டாட்டூ கடைக்கு போய் தந்துட்டோம். இந்த மியாவை சுற்றி கொலை பண்ணாமல் விட மாட்டேன். அந்த மட்டும் ஜாலியாக வீட்டில் உட்காந்து பாப்கார்ன் தின்னுருப்பான் அப்படின்ற மாதிரி மனசுலேயே குழம்பிக்கிட்டு போகலாம், என்னை வெளியே கூப்பிட்டு போகிறலாம், வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜேகே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். பாவம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஒரு காட் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். இன்னும் வயணும் அப்படியே கேட்டு கதவு, அந்த மேன்ஷன் இந்த வீட்டோட கதவு மெயின் டோரை திறந்தா நிறைய லேசர் லைட்ஸ் இருக்கு. இது எல்லாமே எனக்காக தான். இந்த ஒரு லேசர் லைட்ஸில் நீ பட்டா கூட உன்னை சென்ஸ் பண்ணிடுச்சுன்னா அங்கே 2 வெஹிக்கிள் இருக்கு பார்த்தியா, 2மே பட அவனை போட்டு தள்ளிடும். இதையும் நீ தாண்டி போனேன்னா வா அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே இருக்க ஒரு அவன் ஒரு சென்சார் மாதிரி இருக்குது, அதில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச உடனே அந்த லேசஸ்லாம் ரிமூவ் ஆகிடுதா. ரிமூவ் ஆகிடனோடனே அவன் அப்படியே வெளியே கூப்பிட்டு போகிறான். பார்த்தா அங்கே 2 லைன் இருக்குது. ஒரு ஒயிட் லைன், இன்னொன்று நார்மலான ஒரு லைன். 2 லைனுமே அவ்வளோ அக்ரெசிவாக வயன்னு பார்க்குது. இவங்க 2 பேருக்குமே உன்னை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு 2 பேரை யாராச்சும் ஒருத்தர் கண்ணை நீ பட்டுட்டா கூட நீ செத்துட்ட. நான் இல்லாமல் நீ தனியாக போயிட்ட, நீ செத்துட்ட அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லி வயனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். எனக்கு மூச்சே இல்லை. சரி, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் சமைக்கவா? நடந்து போயேன், இப்போ கேட் அங்கே தான் இருக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லி ஜேகே கை காமிக்க வயனும் போமா அப்படின்ற மாதிரி சொல்ல வயன் ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பா. கன் எடுத்து அவ கால் 2 கால் நடுவுலேயே ஷூட் பண்ணுவான். வயன் அங்கேயே ஃபென்ஸ் ஆகி நின்றுட்டு என்னை விட்டுருவேன்னு சொன்னா. உன்னை விட்டுறதுக்காக அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன். தூக்கிட்டு வந்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா விட்டுருவேனா? ஏன் ஜேகே அப்படி படுத்துற? என்னை விட்டுறது ஜேகே, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு ஜேகே. அவ்வளோ சீக்கிரம்லாம் விட முடியாது வயன். வேணா இன்னொன்று வேணா விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வயன்
பார்க்குறியா? எனக்கு புரிஞ்சிருது. போடா! அப்படின்ற மாரி சொல்லிட்டு, என்ன உள்ளேயாச்சும் என் ரூம்லயாச்சும் கூட்டு போய் விடு. சரி வா அப்படின்ற மாரி சொல்லி, அப்படியே பிரைடல் ஸ்டைல்ல தூக்கிக்கிறேன். எனக்கு நடக்க தெரியும். பரவால்ல வா! அப்படின்ற மாரி சொல்லி, கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு, டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு, "உன் கூடயே படுத்துக்கவா? என்னை விட்டு எங்கேயாச்சும் போ நீ" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்படியே திரும்பி படுத்துக்கிறான். சரி டைம் கொடுப்போம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஜேகேவும் வெளியே போயிடுறான். ஸோ இப்படியே ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட பாஸ் ஆகுது. நியூஸ்லாம் நீங்க தான். ஏன்னா உங்க அப்பா, அம்மா பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ். பிஸ்னஸ் ஃபேமிலின்னே சொல்லலாம் உங்க ஃபேமிலியே. அவ்ளோ பெரிய ஃபேமிலியோடைய ஒரே ஹேர் நீங்க. ஸோ காரணமா சும்மா விடுவாங்களா? ஸோ இவ்ளோ போலீஸ் தேடுறாங்க. ஒரு இது கிடைக்கல, ட்ரேஸ் கிடைக்கல. மியாவெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க. மியாவுக்கும் விஷயமே தெரியாம மியா ரொம்ப பயந்துருப்பா. ச்சே அன்னைக்கு நம்ம அவ கூட போய் அவ வீட்ல விட்டுருந்தா இவ்வளோ பிரச்சனையே இல்லைல்ல. ஐயோ! அப்படின்ற மாரி மியாவுக்கு ரொம்ப கில்ட்டா போயிடுது. ஸோ, இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 2 மந்த்ஸ்ல வயன் ஜேகேய இக்னோர் பண்ணியிருப்பான். ஜேகே அவ்ளோ ட்ரை பண்ணியிருப்பான் இவளையும் அவன லவ் பண்ண வைக்க. ஸோ, இப்போ வயன் தான் ரூம்ல உட்காந்து புக் படிச்சுட்ருக்கா. இப்போ வயன வந்து ஜேகே ரூமுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. ஏன்னா வயனுக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் ஆகி 1 1/2 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ, இப்போ ஜேகே ரூம்குள்ள வரான். வயன் புக் படிச்சிட்ருக்கா. வயன் ஜேகேய பார்த்து, "எங்க போயிருந்த?" "நான் எங்கேயோ போயிருந்தேன். உனக்கு என்ன?" அப்படின்ற மாரி ஜேகே கொஞ்சம் ரூடாவே கேட்குறான். ஏன்னா, ஒரு 2 ஹார்ஸ் பிஃபோர் வயனுக்கும் ஜேகேக்கும் ஒரு செம்ம ஆர்கியூமெண்ட் வந்திருக்கும். என்னன்னா, "என்னை ஏன்டா விட்டு தொலைய மாட்ற? நான் ஏன் வயன் உன்ன விடணும்? நான் லவ் பண்ற வயன். ஏன் வயன் என்ன புரிஞ்சுக்க மாட்ற? கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆச்சு வயன். எனக்கும் ஒரு மனசு இருக்குன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த மண்ணாங்கட்டி மனசுட்ட தானே நான் கேட்குறேன். என்னை கூட்டிட்டு போய் விட்டுரு என் வீட்லன்னு. இந்நேரம் நான் என் வாழ்க்கையாச்சும் வாழ்ந்துட்டு இருப்பேன்டா. இந்த வீட்டுக்குள்ள என்னை அடைச்சு வச்சு இந்த 1 1/2 மாசமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ஜிகே நீ." "நான் டார்ச்சர் பண்ணல வயன். உன்னை இந்த வீட்டை விட்டு விட்டா நீ என்னை விட்டு போயிருவேடி. நான் அதுதான் சொல்றேன். என்னை விட்டுருன்னு தான் நான் சொல்றேன். கல்யாணம் ஆயிடுச்சு வயன் உனக்கும் எனக்கும். 1 1/2 மாசம் ஆச்சுடி. ஏய் என்னை எரிச்சல கிளம்பாம போடா" அப்படின்ற மாரி ஒரு 2 ஹார்ஸ் பிஃபோர் உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு செம்ம ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கும். அதில கோவப்பட்டு அவன் கார் கீ எடுத்துட்டு அவன் வெளிய போயிருப்பான். 2 ஹார்ஸ் கழிச்சு இப்போ தான் வீட்டுக்கு வரான். அதுவும் செம்ம காயம். வயன் பார்த்துட்டு, "வந்து உட்காரு." "எதுக்கு?" "உட்காருடா." சரி அப்படின்ற மாரி சொல்லி ஜேகே லைட்டா அமைதியாகி உட்கார்றான். அவன் ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு வயன், "என்னது இது? எங்க போய் விழுந்து வாருன?" "விழுந்துலாம் நான் வாரல. சண்டை தான்." "என்ன மண்ணாக்கட்டி சண்டை? லவ் பண்றேன்னு சொல்றேன்ல. நான் திருப்பி லவ் பண்ண ஏதாச்சும் குட் குவாலிட்டி உன்ட்டாச்சும் இருக்கா? ஆ? எல்லாமே பொய், பித்தலாட்டம் எல்லா வேலையும் செய்ய நீ." அப்படின்ற மாரி பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டு, அப்படியே போய் பாத்ரூம்குள்ள போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வந்து, அவனுக்கு எங்கெங்கெல்லாம் அடிபட்டுருக்கோ எல்லா இடத்தையும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. "எரியுதா?" "எல்லாம் மனசு தான் வலிக்குது. மண்ணாங்கட்டி மனசு." அப்படின்ற மாரி மபிள் பண்ணிட்டு, அவ ட்ரீட்மெண்ட்ட ஃபுல்லா முடிச்சு, பிளாஸ்டர்லாம் ஒட்டி விட்டுட்டு, "போ" அப்படின்ற மாரி சொல்லி தொரத்தி விட்டு, திருப்பி புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்ப ஜேகே, "வயன் எனக்கு உனக்கு என்ன புடிக்கலையாடி?" அப்படின்ற மாரி கண்ணு கலங்கி கேட்குறானா. வயன் திரும்பி பார்த்துட்டு, "புடிக்கலன்னு சொன்னா என்ன பண்ணுவ?" "உன்ன விட்டுடுறேன்." "ஜேகே." "ஆமா, உன்ன விட்டுடுறேன். என்ன பண்றது? உனக்கு தான் என்ன புடிக்கலையே." என் வாழ்க்கையில எந்த பொண்ணுக்கும் என்ன பிடிக்காதுன்னு தலையில எழுதி வச்சிருக்கும் போல. வாழ்க்கை பூரா தேவதாசத்த சுத்தணும் போல நானு. அப்படின்ற மாரி கண்ணு கலங்கி கேட்குறான். "விடு, நான் தான் இருக்கேன்ல." "ஆ? அதான் நான் தான் உன்ன விட்டுருவேன்னு சொன்னேன்ல." "அப்பலாம் என்ன விட்டுருவியா நீ? அப்புறம் என்ன மயிருக்குடா எனக்கு தூக்கிட்டு வந்த? என் ஃபேமிலிட்டேருந்து என்னை பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டு என்னை ஸ்டடீஸை ட்ராப் அவுட் பண்ண வச்சு சின்ன மயத்துக்கு என்ன தூக்கிட்டு வந்த. புடுங்கவா? அவ்வளோதான் உனக்கு குத்தா?" அப்படின்ற மாரி சொல்லி ஜேகே காலர பிடிச்சு இழுக்கிறா. வயன், "ஆமாண்டா மயிரு. எனக்கு உன்ன புடிச்சிருக்குடா போதுமா? உண்மையாலுமா? சத்தியமாடா போதுமா? இத்தனை மாசம் இந்த 1 1/2 மந்த்ஸ் நீ என்ன
நான் உன்னை ஹர்ட் பண்ணாலும், ஹேட் பண்ணாலும், உன்னை நான் பேடாக ட்ரீட் பண்ணாலும், நீ என்ன அவ்வளோ தாங்கிக்கிட்ட. நான் அவ்வளோ பேசினேன், அவ்வளோத்தையும் பொறுத்துக்கிட்டு, உண்மையாலுமே நீ என்ன அப்சஷனாக பார்க்கல ஜேகே. நீ என்ன லவ் பண்ணிட்ட. அது உனக்கு என்ன வேர்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாமல் அப்சஷன்ட்ட. அவ்வளோதான். ஐ ரியலி லவ் யூ ஜேகே. சாரி ஃபார் ஹர்ட்டிங் யூ அப்படின்ற மாதிரி சொல்லி அவளோட லிப்ஸில் பீக் பண்ணுறா. அப்போது ஜேகே லவ் யூ டூ ஒயன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே ஜேகேவும் கிஸ் பேக் பண்ணுறான். அப்படியே அந்த கிஸ் செஷன் ரொம்ப டீப்பாக போகுது. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறீங்க. அவ்வளோதான்டா, ஹாப்பி என்டிங். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், பாய்.